அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தில் நடைபெறக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லப்படும் தான். அந்த நீங்கள் ஜாதகம் பார்த்தா தான் எக்ஸாக்டாக தெரியும். அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு வைங்க. தகுந்த கட்டணத்தில் செலுத்தி விட்டு முன்னனுமதி பற்றி எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இந்த நாள் டிசம்பர் 23ஆம் தேதி 2023 சனிக்கிழமை. சோபக்கிருத்தோடும் மார்கழி மாதம் 7ஆம் திருநாள். பரணி நட்சத்திரம், மேஷராசி, ஏகாதசி திதி, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் சந்திராஷ்டம். சிலவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டது மனசுக்கு நிம்மதி தரும். ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஏகாதசி தித்தினா எந்த அளவுக்கு உபவாசம் இருக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு உபவாசம் இருக்கிறது நல்லது. ஒருவேளை முடியல, ஹெல்த் கோஆப்ரேட் பண்ணாது சார், வெல்த் இருக்கு ஆனால் ஹெல்த் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அல்பாகாரம்னு சொல்லக்கூடிய அரிசியை தவிர்த்து எந்த உணவை சாப்பிட்டாலும் ஒரு தடவை சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஒன் டைம் நீங்கள் சாப்பிட்டா என்டையர் டேக்கு அது போகும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு எண்ணங்களில் கண்ட்ரோல் வேணும். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி எண்ணங்கள் ரொம்ப மற்றவங்களுடைய தவறுதல்களை மட்டுமே கண்ணில் சுட்டி காட்டுற மாதிரி இருக்கும். மற்றவங்க செய்யக்கூடிய தப்புகள் மட்டுமே கண்ணில் தெரிகிற மாதிரி, நமக்கு மட்டும் விரோதமான ஒரு போக்குவரத்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நான் கண்டிப்பாக இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக நடக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பொன்னிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒருத்தருடைய மனப்பான்மை ஒரு மாதிரி இருக்குமாமா. சில பேர் நல்ல காரியம் பண்ணுறோன்னு சொன்னாவே 2 பேர் சண்டைக்கு வருவாங்களாமா. சில பேர் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலும் சண்டைக்கு போவாங்களாம். ஸோ இன்றைய நாளில் பொதுவாக உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறது. யார் எது பேசிட்டாலும் சரி, உங்கள் சந்தோஷம் உங்ககிட்ட, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் உங்ககிட்ட, எந்த இன்ஃப்ளூயன்ஸ் யாருனாலையும் ஆகாமல் நீங்கள் உங்கள் வேலையை பாட்டுக்கு ஜாலியாக பாட்டு போட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த நாள் எதற்காகவும் யாருக்காகவும் வருத்தப்படாதீர்கள். வருத்தப்படாத ஒரு மக்கள் சங்கம்ங்கிறது நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, தப்பே கிடையாது. இந்த நாள் வீட்டில் பெரியவங்கள மூலியமாகவும் நமக்கு கண்டிப்பாக இந்த நாள் ஒரு அநியாயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. அந்த மாதிரி இடங்கள் இருக்காதீங்க. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடுவோம். எதிர்பாராத லாபங்கள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு தன லாபங்கள் கொடுக்கும். சில பேருக்கு நகை அடகு வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ரொம்ப நாள் முன்னாடி வரக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு போஸ்டோ இந்த நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சியை கொடுக்கும் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஏன்னா சந்திரன் பிரயாணிக்கிறது பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஆனால் சுக்கிரன் குருவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறது, இன்னொன்று அதே குரு வக்ரம் அடைஞ்சு அதே இடத்துல இருக்கிறதுங்கிறது இந்த நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, பெண்களிடம் பேசும் பொழுதும், ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணப்படுதும் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஒரு சில பேர் கால் முட்டிகளில் வலி வேதனைகள் கொடுக்கலாம். நிறைய பேருடைய லைஃப்பில் இந்த நாள் ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறும். மெயினாக வேலைகளில் செம்மைய குடைச்சல் கொடுக்கக்கூடிய செமையான ஒரு குடைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. மற்றபடி யார் எது பேசினாலும் சரி கொஞ்சம் கூட திருப்தியே இல்லாத நாளாக இருக்கும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் வக்கரம் பட்டுக்கிறது. போன ஜென்மத்தில் விட்டு போன காரியங்கள் அல்லது ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ மறுபடியும் திரும்பி செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும். இதனால் அது பம்பா போச்சு, இப்போ நம்ம பண்ண மறுபடியும் இது மணி பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். பட் எப்படியோ நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவீங்க, அது பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனாலும் மறுபடியும் ஒரே விஷயத்தை செய்ய வேண்டிய நிர்பந்தம் கொடுக்கும். செகண்ட் ட்ரை, தேர்ட் ட்ரைன்னு பண்ணி போராடி ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படும், அவ்வளோதான். ஆனால் ஜெயிச்சிருவீங்க. ரொம்பவுமே யோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான். ராசியா நிறம் சாம்பல் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தமாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக வேலை செய்யணுங்கிறது நீங்கள் விரும்பணும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நீங்கள் எதை பண்ணாலும் கொத்தோங்கிற மாதிரி பல பேர் கிளம்புவாங்க. பல விஷயங்கள் சங்கடங்கள் கொடுக்கும். ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு கோபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க. எண்ணங்கள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. காலபைரவன் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயின்றதுனா இன்றைய நாள் போய் சும்மா பேசிட்டு வாங்க, அவ்வளோதான். அதாவது இன்றைய நாள் பொதுவாக ஆணும் பெண்ணும் பார்ப்பது சரி கிடையாது. அதாவது திருமணம் பெண்ணும் திருமண ஆணும் ஆக வேண்டிய ஆட்களும் பார்க்கக்கூடிய இது கரெக்டாக இருக்காது. ஏன்னா குரு வக்ரம் பெறும்பொழுது
புரிதல் தப்பாக போகும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஸோ இன்றைய நாள் கொஞ்சம் கோபதாபங்களை தவிர்ப்பது. வியாபாரத்தில் கூடிய நபர்களை தயவுசெய்து கடன் மட்டும் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. அது எந்த அளவுக்கு நீங்கள் பக்குவமாக நடத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பக்குவமாக நடத்துக்கணும். ஒரு மாதிரி ரப்சர் பிடிச்ச ஆட்கள் நிறைய பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. முரட்டுத்தனமாக இருப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும். மனசுக்கு சந்தோஷங்கள் நிறைய கொடுக்கும். மிகப்பெரிய கௌரவம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எல்லாத்தையுமே நீங்கள் திறமையாக சமாளித்து ஜெயிப்பீங்க. பிடிவாதமாக இருந்தாலும் சரி, போட்டியாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ரொம்ப அதிகம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. எதுவுமே இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எவ்ரிதிங் வில் பி ஆன் அண்ட் ஆஸ் டப்புன்னு நடப்பீங்க. அருமையான யோகம் இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணீங்களோ அத்தனையுமே இன்றைய நாள் நீங்கள் சரியாக செய்துவிடக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. எதையுமே நீங்கள் திறன்பட சமாளிப்பீங்க, திறன்பட செய்வீங்க. இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே பிளான் பண்ண மாதிரி ஜோராக நடக்கும். ரொம்பவுமே யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது நெஞ்சு எரிச்சல், நெஞ்சில் சளி, இல்லைன்னா நெஞ்சு ஏதாவது ஒரு மாதிரி பிளாக் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது கேஸ் ட்ரபிள்னால ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், வாய்வு பிடிக்கும்னு சொல்லுவோம்ல, அதனாலேயே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கவனம் தேவை. எந்த அளவுக்கு நம்ம வேலைகளில் கரெக்டாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அவசியம் இல்லாமல் எந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது. இன்னொன்று, நம்ம எதிர்பார்ப்புகளை எங்கேயும் வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது. இது நடக்கணும்னு ஒன்று பிரயத்னப்பட்டீங்கன்னா அந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பொன்னிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூக்கு வாய் தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும். இளைய சகோதரன் சகோதரிகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே நம்ம பிளான் பண்ணுற மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சம்டைம்ஸ் அப்படி லேட்டாக கூட ஆகலாம். லேட்டானால் உடனே டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த நாள் வந்து உதிரி பாகங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமே பெருசாக வெளியே சொல்லக்கூடாது. எதை வெளியே சொல்லணுமோ அதை தான் வெளியே சொல்லணும். என்னால் எல்லாத்தையுமே வெளியே உளறி கட்டணும்னா நமக்கு தான் பிரச்சனை. இன்னொன்று, ஏதோ இடத்துல மூக்கில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. யதார்த்தமான விஷயங்களை அப்படியே ஓப்பனாக சொல்லாமல் கொஞ்சம் யார்கிட்ட சொல்கிறோம், என்ன சொல்கிறோன்னு பிளான் பண்ணிட்டு சொல்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷம், சிம்மம், தனுசு 3 ராசிகள் லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கு ஜோரா இருக்கு. அந்த அத்தனை பேருக்கும் ஆவரேஜா இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து விடுகிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன். திரோணகுண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.